நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திருமிகு சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் விமர்சகர் மற்றும் யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணி குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு கட்சி தலைவர் சார், அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா நீங்களும் யூடியூபர் தான் சொல்கிறீங்க. ஏன்னா யூடியூபர் தான் நான் செய்திகள் என்ன சொல்கிறாங்களோ அதுதானே சார் சொல்கிறேன். ஓகே, ரைட்டு. இது வழக்கமாக நடக்கும் சார். இது ஒருத்தர் ஏற்கனவே இப்போ குண்டாஸ்லாம் நீங்கள் எளிதாக போட முடியாது. ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அல்லது இந்த வழக்குக்கு பிறகு வேறு வழக்குகள் புனையப்பட்டால் மட்டுமே தான் இந்த மாதிரி குண்டாஸ் போட முடியும். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், இந்த கொலை வழக்கில் இருக்கிறவங்கள கூட இப்போ குண்டாஸ் போட்டாங்கன்னா அதுக்கு நிறைய நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறைய இருக்குது. அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட அப்ரூவல், இதெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குது. நீதிமன்றத்தில் போகும்போது இது குண்டாஸ் போடுறதுக்கான உகந்த வழக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீதிமன்றத்தில் தள்ளுபடி ஆகும். அதாவது நான் சொல்கிறது இந்த குண்டாஸ் ரத்து ஆகும். அது முன்னாடி நிறைய நடந்திருக்கு. அதே சமயத்தில் குண்டாஸ் வழக்கு போட்டு ஒரு வருட காலம் தெரியும் உங்களுக்கு, குண்டாஸ் போட்டால் ஒரு வருட காலம் அவங்க பிணையில் வர முடியாது. அப்போ பிணையில் வரக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, அவரால் சமூகத்தில் பாதிப்பு இருக்குது. யார் பொதுவாக ஒருத்தர் மீது நான் சொல்கிறேன், நான் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்லலை, பொதுவாக ஒருத்தர் மீது இவரால் சமூகத்தில் அமைதியற்ற சூழல், பொதுமக்களுக்கு பாதிப்பு அப்படின்னும் போது கேட்டால் அவர் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறாரு. அந்த மாதிரி சில குற்றச்சாட்டு வச்சு நீங்கள் வழக்கு ஏற்கனவே இருக்கிற வழக்கை காட்டி இல்லை புதிய வழக்குகளை காட்டி போட முடியும். ஆனால் அது நீதிமன்றம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த நாம்ஸ் எல்லாம் உள்ளடங்கி வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன செய்யணும் கேட்டால் இல்லாத போது ரத்து பண்ணுவாங்க. ஆனால் இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், குண்டாஸ் போட்டால் ஒரு வருஷம். அந்த குண்டாஸ் ரத்து பண்ணுறதுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒருத்தர் ஒரு வழக்கில் கைது பண்ணுறாங்க. அது அதிகபட்சம் அவர் பார்த்திங்கன்னா கொலை வழக்கிலே கைது பண்ணால் கூட 90 நாளில் நீங்கள் ஜாமீனில் வெளியே வந்துடலாம். அப்படி தான் நமக்கு அதாவது கேட்டால் அப்படி தான் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. கொலை வழக்கிலே கைது பண்ணால் கூட 90 நாளில் வெளியே வந்துடலாம். அப்போது என்னக்கா இல்லை, இவர் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளும் தரப்பு, அதாவது அரசு தரப்பு நினச்சிதுன்னா அப்போ அவர் குண்டாஸ் வழக்கில் போடும்போது கேட்டால் கூடுதலாக ஒரு வருஷம் அவர் உள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனால் நீங்கள் சொல்லலான்னு கேட்டால் அப்போ நீங்கள் இதையும் சேலஞ்ச் பண்ணுறாரு, இந்த குண்டாஸ் போட்டதையும் ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணுறாருன்னா நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிவிடுமேன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆமாம், நீதிமன்றம் அந்த குண்டாஸை ரத்து பண்ணும். ஆனால் அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் ஆகும். 3 மாதத்துலேருந்து 4 மாதம் கூட ஆகும். ஒரு குண்டாஸ் போட்டு அது உங்களுக்கு தெரியும், நீதிமன்ற நடைமுறைகள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த பெட்டிஷனை போட்டு இதை போட்டு அதை போட்டு எல்லாம் அந்த நீதிமன்ற நடவடிக்கை மூலமாக அந்த குண்டாஸ் ரத்து பண்ணுறதுக்கே குறைஞ்சது 3 மாதம் ஆகும். சரிங்களா? அதனால தான் குண்டாஸ் போடுவாங்க. இந்த வழக்குகள் இவர் மேலே என்னென்ன வழக்குகள் இருக்குது, அதோட தன்மை என்ன. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா முன்னால் அவர் மீது வழக்குகள் பார்த்தீங்கன்னா அந்த வழக்குடைய தன்மை என்ன அதை பார்க்கணும். இல்லை, எனக்கு இதில் ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, இவர் மேலே இன்றைக்கி இப்போ போட்டிருக்கிற அந்த வழக்கு, இதுக்கு பிறகு ஏதாவது இவர் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்கா? பதியப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவர் கடந்த காலத்தில் இவரோட நடைமுறைகள், பேச்சுக்கள், இது மூலமாக மேடை பேச்சுக்கள் இதெல்லாம் பண்ணால் என்னெல்லாம் பேசி தெரியாதுல்ல நமக்கு. இல்லை, எனக்கு இதில் ஒரு கேள்வி வருது சார். என்னென்னா, இந்த நேரத்தில் அவர் மேலே இருக்கக்கூடிய பழைய வழக்குகள்லாம் தேடி அவர் மேலே போட வழக்கமாக பண்ணக்கூடாது சார். அரசு தரப்பில் இதெல்லாம் செய்வாங்க சார். நான் தான் சொல்கிறேன், ஏன்னு கேட்குறேன். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க, பழிவாங்க நடவடிக்கைன்னு கூட நீங்கள் எடுத்துங்க. இன்னும் இப்போ அதனால் பழிவாங்க நடவடிக்கை. ஆனால் பொதுவாக எனக்கு தெரிஞ்சு திமுக இவர் அரசு பழிவாங்கிற அளவுக்கு இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்குறாரு. இவர் பேசுகிற கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு தெரியும். நீங்கள் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா, அது யூடியூப்பில் இருக்கட்டும், மேடையில் இருக்கட்டும், அது ஒருமையில் பேசுனதுலாம். இப்போ ஊடகத்தில் பேசும்போது ஒரு சில உரிமைகள் இருக்குது. ஜேர்னலிசம் அதை கேட்டால் பத்திரிகைத்துறை, மீடியாவில் பேசும்போது அதுக்கு சில உரிமைகள் இருக்குது. நீங்கள் நேரடியாக பொதுமக்கள்கிட்ட அப்பியர் ஆகி பேசும்போது பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு கலவரமே ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சு இருந்துன்னு வச்சுங்களேன், அப்போ வழக்கு பதிவு பண்ணணும். இப்போ காவல்துறைக்கு என்ன தான் சார் வேலை? நீங்கள் ஒரு ஒரு காட்டு தர்பார் நடத்த முடியாதுல்ல நம்ம. இப்போ மீடியாவில் பேசும்போது அது அதுவும் கூட நீங்கள் இதை நம்ம பேசுகிறன்றதுனால நம்ம அதை இது பண்ண முடியாது. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அது மீடியாவில் பேசும்போது அது ஒரு வகையான பார்வை இருக்குது.
பொதுமக்கள் மத்தியில் ஒரு திரளான ஒரு பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னா அந்த பேச்சு வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அப்பவும் வந்து வழக்கு பதிவு பண்ணலாம். கடந்த காலத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து சில பேச்சுக்கள் கொஞ்சம் வரம்பு மீறிய பேச்சுக்கள் உண்டு. தனிநபர் சாடல் என்பதை தாண்டி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆபாசமான அருவருப்பான வார்த்தைகள் பேசுனதெல்லாம் உண்மை தான். அது ஆபாசம்னு சொல்லலைன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்பை உமிழக்கூடிய வார்த்தைகள் அது இருக்குது. ஒரு சில வார்த்தைகள் வந்து அது ஆபாசம்னு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை இது ஆபாசம் கிடையாது, ஆபாசம் அருவருப்பாக இதில் என்ன இருக்குது, இயல்பான வார்த்தை தானே பேசினார், இது எல்லாரும் பேசக்கூடிய வார்த்தை தானே பேசினார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒரு வெறுப்பை உமிழக்கூடிய வார்த்தைகள் வந்து அவர் பேசின உண்மை தான். தனிநபர் சாடல்கள் வந்து உச்சத்தில் அவருடைய பேச்சுக்கள் இருந்தது உண்மை, மறுக்க முடியாது. ஆனால் அரசை வந்து விமர்சிக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னால் அரசை விமர்சிக்கலாம். நீங்கள் ஒரு டேட்டாவோட ஒரு ஆதாரத்தோடு நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் விமர்சனம் வைக்கலாம். நான் வந்து அதை வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. நானும் கூட அரசை விமர்சிக்கிறேன். சரி. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு எவிடன்ஸ் வேணும். நீங்கள் அதை தாண்டி கேலி கிண்டல்ன்றது கூட பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு சில வார்த்தைகள். ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து ஏளனப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது அப்படின்னு கடந்த காலத்தில் வந்து அவருடைய பேச்சு வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, டேட்டாவோட ஒரு ஊழல் சொல்கிறீங்க, முறைகேடு சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் அரசு வந்து அசராது சார், அதெல்லாம் எதிர்கொள்வாங்க. ஆனால் வன்மத்தோட தனிநபர் சாடல்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் சிக்கல். இங்கே யாரை வேணால் யார் வேணால் சாடலாம், ஆனால் வன்மத்தோடு சாடினா தான் சிக்கல். இப்போ ஒரு இலக்கு வைக்கிறது, இன்றைக்கி என்னப்பா, இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்றைக்கி இப்போது சமீபத்தில் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்போது இளையராஜாவுக்கு வந்து ஒரு வன்மம்னா என்னன்னு நான் சொல்கிறேன். இளையராஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அந்த பாராட்டு விழாவில் வந்து நீங்கள் இப்படி கூட சொல்லலாம், இளையராஜாலாம் வந்து ஒரு பெரிய ஆளா, அவர் வந்து எஸ்பிபிக்கு என்ன ஒரு கொடுமை பண்ணியிருக்காரு, அவர் வந்து காப்பிரைட் கேட்டு கேசப்பட்டிருக்காரு சொல்லிட்டு இளையராஜா மீது நீங்கள் சாடலாம், விமர்சனம் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லலாம், என்னென்னு கேட்டால் மு.க. ஸ்டாலின் வந்து இளையராஜாவுக்கு விழா நடத்துறது எதுக்கு தெரியுமா, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி விஜய்க்கு வந்து ஒரு வந்து ஊர்வலம் போனார், அதை திசை திருப்பத்துக்கு வந்து ஸ்டாலின் வந்து கேட்டால் வந்து இளையராஜாவுக்கு வந்து விழா எடுத்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது ரெண்டும் சொன்னால் சரி. ஆனால் ஒருத்தர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலினை விட்டான், வந்து இளையராஜா விட்டான். யாருன்றது நான் சொல்கிறேன். அங்கே உட்காந்துருந்தாங்கல்ல, அந்த உட்கார்ந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் அதிகாரிகள் வந்து தமிழ்நாடோட முக்கியமான 2 போலீஸ் அதிகாரிகள் என்ன, அவங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க. எவ்வளோ வேலைகள் இருக்குது காவல்துறையில், எவ்வளோ பேர் நீதியரசர் வந்திருக்கிறாங்க, எவ்வளோ ஐஏஎஸ் வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க சார், வந்து கலைத்துறை சார்ந்தவங்க வந்திருக்கிறாங்க, மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ சகலமான அதிகாரத்தில் இருக்கவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் 2 போலீஸ் அதிகாரி வந்தது மட்டும் மென்ஷன் பண்ணுறான் சவுக்கு சங்கர். அப்போ என்ன நோக்கம், உங்களுக்கு நோக்கம் புரியுதா? அவன் டார்கெட் யார் இப்போ புரியுது? இதுதான் வன்மன்னு சொல்கிறது. இப்போ நான் சொல்கிறேன், நான் விமர்சிக்கும் போது கேட்டால் வந்து அங்கே நிகழ்ச்சியில் நடந்தது ரஜினிகாந்த் அவர்கள் பேசுனதில் ஒரு பேச்சு எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த சரக்கு பற்றி பேசினார் இல்லையா, அவர் ஜாலியாக பேசினாருன்னு சொல்கிறாங்களே, அது வந்து அரசு விழா, அதில் பேசியிருக்கக்கூடாது. சரிங்களா, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் அவர் ஜாலியாக பேசினார், இளையராஜாவும் ஜாலியாக பேசுனாங்க. ஜாலியாக பேசுகிற இடமா அது அரசு விழா இல்லை, அதை பேசக்கூடாது தான். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அது விமர்சிக்கிறேன் நான். ஆனால் அதே சமயத்தில் இவன் கண்ணுக்கு அதெல்லாம் தெரியல. என்ன சொல்கிறான்னா, 2 போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டு வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. ஏன்னா மற்றவங்களாம் உட்காந்து தெரியல, அவனுக்கு 2 போலீஸ் அதிகாரி தான் தெரியுதா? அப்போ அவனோட டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இப்போ நீங்கள் நியாயப்பாறையில் பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இளையராஜா தகுதியானவருங்க, அவருக்கு விழா எடுக்கிறது தப்பு இல்லைங்க, ஒரு அரசு தாராளமாக எடுக்கலாங்க, நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவருங்க, கடைக்கோடியில் பிறந்தவருங்க, ஏழை எளிய மகனுங்க, வந்து இசையில் ஞானிங்க, எல்லாம் நம்ம சொல்லிட்டே போவோம். இதான் நம்ம சொல்லுவோம், அது தப்பே கிடையாது. அதை தாண்டி தனிநபர் விமர்சனம் தான் சொல்லுவோம். எட்வீட் பிடிச்சவருங்க, தலைக்கணம் பிடிச்சவருங்க, இருமாப்பு பிடிச்சவருங்க, ஆணவம் பிடிச்சவருங்க, இப்படி தான் நம்ம சொல்லுவோம். இது இயல்பாக எல்லாரும் சொல்லக்கூடியது. இளையராஜா பற்றி விமர்சிக்கிறவங்க, பாராட்டக்கூடியவங்க சொல்லக்கூடிய இது எல்லாமே. நீங்கள் இன்னும் கூட சொல்லுங்கள், விழா எடுத்து அரசு ஆதாயம் அடையுது கூட சொல்லலாம். ஆனால் அதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, 2 போலீஸ் அதிகாரிகளும் அந்த உட்காந்து. இப்போ இதுலேருந்து இவன் புத்தி என்னன்னு தெரியுதா? நீங்கள் என்ன தான் சொல்லுவாங்க தெரியுமா, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் எது
சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்குல்ல, புளியை பிடிச்சி கூண்டில் வச்சாலும் கரியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தில் நீ உட்கார வச்சாலும் மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. எப்படி ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவை டார்கெட் கேட்டால் போலீஸ் அதிகாரிகளை சாடணும், அதுதான் அவன் நோக்கம். இப்போ இந்த இடத்துல அவனுக்கு தெரிஞ்சு இதுதான் வன்மம்னு சொல்கிறேன் நான். நம்ம வன்மத்தோட பண்ண வேண்டியதில்லை சார். எது எனக்கு கூட கேட்குறேன் அண்ணான்னு கேட்டால் வந்து இன்பநிதி வந்து பதற்றத்தோடு கேட்குறான் ஒரு ஆங்கர். சார் இன்பநிதி வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து ஓனர் ஆகிட்டார், டைரக்டர் இது இயக்குனர் ஆகிட்டார். என்ன இப்போ அதனால் இன்னும் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைஸ் சான்சலர் ஆன மாதிரி ஆள்றான். ஏன்டா அவங்க குடும்பம் அவங்க சொத்து, இதே உன் சொத்தில் வந்து ஏதாவது வந்து உட்காந்து டைரக்டர் ஆகிட்டோன்னு சொன்னால் கூட பதட்டப்படலாம். நீ இது சார் என் கம்பெனிக்கு வந்து அவர் ஜிஎம் ஆகிட்டார், சேர்மன் ஆகிட்டார் இன்பநிதி. ரெட் ஜெயண்ட் அவங்க குடும்ப சொத்து, அவங்க அப்பா அம்மா நடத்துனது, அவரும் இயக்குனர். இதில் உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை சார் என்ன சார் டேய் இது உனக்கு என்னடா பிரச்சனை? நீ ஏன் பதட்ட போகிற? இதுதான் இந்த இந்த நமக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து ஒருத்தர் வந்து இவன் ஆகாதவன் சரி அந்த என்ன இருக்கக்கூடாது சார். இப்போ இதே சவுக்கு சங்கர் நான் சொல்கிறேன்ல, இதே சவுக்கு சங்கர் வந்து வழக்கு பதிவு பண்ணும்போது அவன் வந்து கஞ்சா வழக்கு வந்து பொய் வழக்காக தான் இது இருக்கும் நிச்சயமாக. இது வந்து பார்த்தீங்கன்னா புனையப்பட்ட வழக்குன்னு நான் சொன்னேன். மற்ற வழக்குகள் வந்து மெய்யாக இருக்கலாம், இது வந்து பொய் தான். ஏன்னா அவன் தூக்கி உள்ளே வைக்கணும். எப்படி தான் உள்ளே வைக்கணும்? அப்படி உள்ளே வச்சா வெளியே வந்துடுறான். அப்போ அவனுக்கு கொஞ்ச நாளாவது வைக்கணும் போது அப்போ நான் சொன்னான். இப்போ நமக்கு வன்மம் கிடையாது, சவுக்கு சங்கர் மீது கூட நமக்கு வன்மம் கிடையாது. அது போல் ஏர்போர்ட் மூர்த்திக்கு மேலே வன்மம் அப்படி இது நான் சொல்கிறது கிடையாது. ஏர்போர்ட் மூர்த்தி வந்து வன்மமாக வந்து விமர்சனம் பண்ணது உண்மை தானே, வன்மத்தோட. நான் சொல்கிறது சார், நான் என்ன சொன்னேன், ஒரே நபரை டார்கெட் பண்ணக்கூடாது சார், ஒரே விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடாது. நேற்று கூட ஒருத்தன் வந்து போய் உட்காந்து ஒரு மீடியாவில் கேட்டுனா, சார் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் வேலை பாயா அவனே வந்து இப்போ வந்து அதை பற்றி வந்து யோசிக்கவே இல்லை, வந்து மாணவன் எல்லாமே சுற்றின்னு இருக்கிறான், ஏன் அவனை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? சும்மா வேறு எதனா பேசுங்கன்னு சும்மா மாதம்பட்டி ஒரு மேட்ரு ஒரு நாள் பேசினா அடுத்த மாதிரி போயிடணும் சார். நம்ம அதே நமக்கு எந்தே வேலையாக இருக்கக்கூடாது. அவனை வந்து சார் அவன் வந்து சமையல் வந்து பீச்சாங்காயில் எடுத்து வந்து போட்டு நக்கி டேஸ்ட் பார்க்குறான். யார்? மாதம்பட்டி ரங்கராஜ்னா பெரிய இவனா இன்னும் வந்து அமெரிக்காவில் வந்து இன்னும் ஒயிட் ஹவுஸில் வேலை செய்கிறான். அவன் வேலை செய்கிறது சமையல்காரன். அவன் கேட்டான், அவன் பிரைம் மினிஸ்டர் சோறாக்குனான்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த மினிஸ்டருக்கு வந்து ஆக்கினா என்ன, சோறாக்குனா என்ன, எப்படிலாம் சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு மேலே வயிற்றில் இருக்க போகிறதில்ல. இதுதான் உண்மையா இல்லையா? யார் சாப்பிட்டாலும் அதானே, பிரைம் மினிஸ்டர் சாப்பிட்டாலும் அதுதான். நீ அவன் என்ன உணவு போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன போட்டது அப்படியே உடம்பு அப்படியே இரும்பாயிட போதா இல்லை தங்கமாயிட போதா அந்த சோத்தத்து என்ன? எதுவுமே 8 மணி நேரத்துக்கு மேலே இருக்க போகிறதில்ல, இல்லை 24 மணி நேரத்துக்கு மேலே இருக்க போகிறதில்ல வயிற்றுல. அவர் வந்து பிரதமருக்கே சோறாக்கி கொடுத்தவர், பிரதமருக்கே விருந்து படித்தவர், பிரதமரை கையில் தானே சாப்பிட போகிறாரு இல்லை? அதுவும் வந்து பிரைம் மினிஸ்டருக்கே சாப்பாடு ஆக்கி கொடுத்தவருங்க. ஆமாம், இன்னும் இப்போ அதனால அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க. டேய் அவன் நேரம் சரியில்லை, இது அவன் வைக்கக்கூடாத இடத்துல கை வச்சுட்டான், மாட்டிக்கிட்டான், அவ்வளோதான். அதை டெய்லியே பேசிட்டுப்பீங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிருஷ்ணலா. ஏண்டா எவ்வளோ விஷயம் இருக்குது அடுத்தடுத்தான். இதுதான் ஒரே விஷயத்த சார், ஒரே விஷயத்த வந்து பல முறை பேசிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வன்மத்தோடு நீங்கள் பேசும்போதே தெரிஞ்சிடும் சார் வன்மத்தோடு பேசுகிறீங்கன்ட்டு. ஏர்போர்ட் மூர்த்தி பேசுனது வந்து திருமாவளவன் குறித்து பேசுறது பெரும்பாலும் தனிநபர் சாடல்கள். இப்போ புரியுதுங்களா? நீங்கள் கேட்ட இடத்துல வந்துட்டேன் நான் அந்த உங்கள் டாபிக் வந்துட்டுனா நான் சொல்கிறது புரியுதுங்களா? திருமாவளவன் அவர்கள் வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், விமர்சனம் பண்ண வந்து வந்து பண்ண முடியாத நபர்களை, பண்ணக்கூடாத நபர்களை பண்ணலாம். ஆனால் அந்த விமர்சனத்தில் நியாயம் இருக்கணும்ல. நீங்கள் குறித்து சரி அது கூட நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டால், குறித்து ஒரே நபரை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னு வச்சுக்க சார், அது வன்மம் தானே சார், அது வன்மம் தானே அது. நான் சொல்கிறேன் ஏர்போர்ட் மூர்த்தி நம்ம நண்பர் தான், நான் எல்லாம் இல்லைன்னு சொல்லலை. நான் பல முறை வந்து பார்த்துருக்கேன். சில விஷயங்கள் வந்து ஊழல் குறித்து பேசுகிற விஷயங்கள்லாம் டேட்டாவோட போட்டார், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு இயக்கத்தை, ஒரு தலைவரை வந்து நீங்கள் வந்து சாடுறீங்கன்னு சொன்னால் வன்மத்தில், அது வன்மத்தில் போய் நிற்குது. அது உண்மை. இது சில பேர் வன்மத்தோடு பேசுகிறவங்க எல்லாருமே சிக்கலில் வந்து மாட்டியிருக்காங்க, நான் பார்த்துருக்குறேன். வன்மம் இருக்கக்கூடாது சார். எனக்கு நான் தான் சொல்கிறேன்ல சார், நேற்று முந்தினத்தையும் என்ன ஒருத்தன் வாயை கலறான். என்னன்னு கேட்டால், சார் விஷால் வந்து அவர் கல்யாணம் நடக்குமா நடக்காது? கல்யாணம் நடக்கணும்னு நினையா, ஏன் நடக்குமா நடக்காதான் என்ன கேட்குறான். நான் என்ன புரோகிதரா ஜோசியக்காரனா? அவன் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டான், நல்லா இருந்தால் போதும்.
நல்லா இருந்தால் மகிழ்ச்சி. அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டேன். உனக்கு என்ன தேவைன்னு. இல்லை சார் நீங்கள் தான் இது பண்ண அறிவு கட்டினேன். இப்போ என்ன தேவை? அவர் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாரு. கல்யாணம் இல்லை சார், டேட்டே ஃபிக்ஸ் பண்ண. டேட்டு அவன் கவலை, அது அவன் பிரச்சனை. அது நீ நேரம் போ, வீட்டுக்கு போனால் நம்பர் தரவா, வீட்டு பக்கத்தில் இருக்கும், உன்னை கொண்டு போய் நான் வீட்டு வாசலே கூட நிறுத்திடுறேன், போய் கேட்டு வா. நான் சார் என்ன சார் நிச்சயதார்த்த டேட் சொல்கிறேன். அறிவு இருக்காங்க. அவன் தனிப்பட்ட வாழ்க்கை, அவனே போராடி இப்போ தான் வந்துருக்கான். அடுத்து படம் ஓடலாம், அடுத்தது படத்துக்கு நடிக்கணும், மார்க்கெட்டில் நிற்கணும், கல்யாணம் பண்ணணும், அந்த நடிகர் சங்க கட்டடத்தை முடிச்சு, இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சியத்தில் ஓடிட்டு இருக்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ உனக்கு கண்டென்ட் தேவை, அதுக்கு நீ என்ன இழுத்து போடுற. இப்போ தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் சார். எப்போவுமே சில ஆங்கர்கள் கேட்பாங்க, நோண்டுவான். இதே ஏர்போர்ட் மூர்த்தியை கூட கேட்பான். ஆனால் நீங்கள் திருமாவளவனை நீங்கள் அடித்து பேசுனீங்கன்னா நல்லா வியூஸ் வரும். அவன் உசு பேத்துவான். நடந்திருக்காதா? ஏர்போர்ட் மூர்த்திக்கு நடந்திருக்காதா? நீங்களே கூட பண்ணியிருப்பீங்க அந்த வேலையை. நான் பண்ணதில்லை. நான் பண்ண நீங்கள் திருமாவளவனை நீங்கள் அடித்து பேசுனீங்கன்னா சார் நல்லா வியூஸ் ஒரு 1 லட்சம் போவோம் சார் வியூஸு. ஒரு வீடியோ போட்டால் 2 லட்சம் போகும் சார். உசு பேத்துறதும் அதுதான். அப்போ என்ன அடிக்கணும்னு யோசிப்பேன். எதை பற்றி பேசலாம்? இதுதான் தப்புன்ற நான் சார். நடப்பு பிரச்சனை என்ன, அதை பேசிட்டு கலந்து போயிட்டால் பிரச்சனையே கிடையாது சார். நீங்கள் வன்மத்தோடு பேசுனீங்கன்னா அந்த எண்ணத்தை மட்டும் விட்டுறணும். இப்போ 2 இருக்குது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். பேசக்கூடிய செலிபிரிட்டிங்களும் சில பேர் என்ன செய்யணும் கேட்டினா, இந்த மீடியாவை யூஸ் பண்ணிக்கணும், நம்ம அவனை வன்மமாக அடிக்கணும். வன்மமாக அடிக்கணும். இப்போ என்ன கூட நேற்று கேட்டாங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் சார் நீங்கள் விஜய் நீங்கள் இப்படி தாக்கி பேசுகிறீங்கன்னு கேட்டேன். அரசியலில் ஒரு தீய சக்தி வந்தால் அதை தடுக்கிறது நம்ம ஜேர்னலிசத்தோட வேலை. விஜய் நான் தீய சக்தியான்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசியலில் ஒரு தீய சக்தி நான் கருதுறேன். ஆனால் பேசுகிறேன். ஆனால் தினம் பேசவே இல்லை. அப்போ நீங்கள் நான் தினம் பேசுகிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் விஜயை தேடுறீங்க. நீங்கள் விஜய் தேடும் போதெல்லாம் என் வீடியோ முன்னாடி நிற்குது. ஆனால் நான் பேசுகிறேன். ஒரு நாளைக்கு 7 வீடியோவில் 7 சேனலில் பேசுகிறேன். ஒரு சேனலில் 2 சேனல் பேசுகிறேன் விஜய். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து மேட்டர் போகிறோம். அதுக்குள்ள அடுத்த நாள் நம்ம பேசுகிறதில்ல. அடுத்தது விஜய் எப்போ வெளியே இப்போ பாருங்க ரோட் ஷோ முடிச்சிட்டாரு. அடுத்த ரோட் ஷோ போட்டு நம்ம மறுபடியும் பேசுவோம். ஆனால் எந்த ஷோவுமே இல்லைனாலும் தினம் நம்ம ஷோ ஓட்டணும்னு வச்சுக்க, விஜய் வச்சு நம்ம மீடியாவில் பேசணும்னா அதுதான் வன்மம். அதை தாண்டி நான் பேசுறது எல்லாமே கேட்டால் விஜயோட வெல்ஃபேருக்காகவும் நான் பேசுகிறேன். அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். அவர் பர்சனல் லைஃப் பேசுகிறேன். பர்சனல் லைஃப்லாம் கிடையாது. நான் இப்போது சொல்கிறேன், தனிப்பட்ட வாழ்க்கையில் சுத்தமாக இருக்கிறவங்க தான் பொது வாழ்க்கையில் சுத்தமாக இருக்க முடியும்ன்றது என் நம்பிக்கை. ஸோ அதை நான் பேசுகிறேன். அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பார்த்தமைக்கு நன்றி சார்.